வணக்கம். 10 மணி செய்தி தொகுப்பிற்கு வரவேற்பது நான் லாவண்யா ஸ்ரீராம். இன்றைய நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர்கள் இணைந்திருக்கிறார்கள். குறிப்பாக வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பது குறித்து செய்தியாளர் வேல்முருகன், மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களின் தொடர் உண்ணாவிரதம் குறித்து செய்தியாளர் சிவமணி, மயிலாப்பூர் நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட தேவநாதனை 7 நாட்கள் காவல்துறை காவலில் எடுத்துள்ள நிலையில் அது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கோகுல், சென்னையில் நடைபெறும் மெட்ரோ பணியால் ஏற்படும் போக்குவரத்து நெரிசல் தொடர்பாக செய்தியாளர் லிபிகா ஆகியோர் தகவல்களை தரவிருக்கிறார்கள். இவர்களுடன் பேசும் முன்பாக இந்த நேரத்துக்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கேரள திரைத்துறையில் பாலியல் புகார்கள் தொடர்பாக 14 புகார்கள். புகார் கொடுத்த ஒவ்வொருவரையும் அழைத்து விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு. கேரள நடிகர் சங்கத்திலிருந்து விலக நடிகர்கள் டொவினோ தாமஸ் உள்ளிட்டோர் மறுப்பு. தலைவர் மோகன்லால் தலைமையில் ராஜினாமா என்பது தன்னிச்சையான முடிவு என குற்றச்சாட்டு. மலையாள நடிகர் சித்திக் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவு. சிறப்பு புலனாய்வு குழுவிடம் நடிகை கொடுத்த புகாரின் பேரில் காவல்துறை நடவடிக்கை. தன் மீதான பாலியல் புகார்களுக்கு நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் மறுப்பு. பணத்திற்காக தன்னை சிலர் பிளாக்மெயில் செய்வதாகவும் நடிகர் குற்றச்சாட்டு. நாகர்கோவிலில் உள்ள பள்ளியில் 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை என புகார். ஆசிரியர் மீது வழக்கு பதிவு. 17 நாட்கள் பயணமாக அமெரிக்கா புறப்பட்டுச் சென்றார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். முதலீடுகளை ஈர்ப்பதற்காக சான் பிரான்சிஸ்கோ, சிகாகோ நகரங்களுக்கு செல்ல உள்ளதாக பேட்டி. அமெரிக்காவிலிருந்து திரும்பியதும் அமைச்சரவையில் மாற்றமா? வெயிட் அண்ட் சீ என சூசகமாக பதிலளித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். நீங்க அமெரிக்கா சென்று வந்த பிறகு இந்த அமைச்சரவையில் ஏதாவது மாற்றம் இருக்குமா சார்? மாறுதல் ஒன்றுதான், மாறாதது. சார் வெயிட் அண்ட் சீ. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பயணித்த விமானத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். ஆய்வில் வெறும் புரளி என தெரியவந்தது. மத்திய கிழக்கு வங்கக்கடலையொட்டி நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு. தெற்கு ஒடிஷா மற்றும் வடக்கு ஆந்திர கடற்கரையை நோக்கி நகரக்கூடும் என கணிப்பு. தமிழக மீனவர்களை தொடர்ந்து கைது செய்யும் இலங்கை அரசுக்கு கண்டனம். ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் வேலை நிறுத்தம். கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலைக்கு நீதி கேட்டு போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தியதற்கு கண்டனம். பாஜக அழைப்பு விடுத்துள்ள முழு அடைப்பு போராட்டத்தால் மேற்கு வங்கத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. குஜராத்தில் தொடரும் மழையால் 2ஆம் நாளாக வெள்ளத்தில் மிதக்கும் வதோதரா. தாழ்வான பகுதிகளில் வீடுகள், வாகனங்கள் நீரில் மூழ்கின. புதுச்சேரியில் ஜூன் மாதம் அறிவிக்கப்பட்ட மின்கட்டண உயர்வு அமல். அரசின் கோரிக்கையை ஏற்க மறுத்த இணை ஒழுங்குமுறை மின்சார ஆணையம். டெலிகாம் நிறுவனத்திலிருந்து அழைப்பதாக கூறி நடிகை சனம் ஷெட்டியிடம் பணம் பறிக்க முயற்சி. தனக்கு நடந்ததை வீடியோவாக வெளியிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நடிகை. அந்த கால் எப்படின்னா, உங்க நம்பர் 2 ஹவர்ஸ்ல டீஆக்டிவேட் ஆக போகுது, உங்க நம்பர் மேல நிறைய 25 கேசஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அந்த பேனிக்ல என்னங்க சொல்றீங்க, என்ன ஆச்சு அப்படின்னா, சரி உங்க இன்ஃபர்மேஷன் கொடுங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்தாதான் நான் உடனே ரிப்போர்ட் ஃபைல் பண்ணுவேன், இல்லைன்னா போச்சு, உங்க நம்பர் போச்சு, நீங்க அரெஸ்ட் ஆயிடும் அப்படின்னு எல்லாம் பயமுறுத்தினாங்க. அந்த கால். லண்டனுக்கு புறப்பட்டு சென்றார் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை. ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 3 மாத உயர் படிப்பை மேற்கொள்கிறார். காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் கொலை. மதிமுக மாவட்ட செயலாளர் வளையாபதி உள்ளிட்ட 2 கைது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் ஜாமீன் கிடைத்ததால் விடுவிக்கப்பட்டார் பிஆர்எஸ் மூத்த தலைவர் கவிதா. சிறை வளாகத்தில் உற்சாக வரவேற்பளித்த தொண்டர்கள். சென்னை அடையாறு துர்காபாய் தேஷ்முக் சாலையில் மெட்ரோ பணிகள் நடைபெறுவதன் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் செய்தியாளர் லிபிகா இணைந்திருக்கிறார். லிபிகா, இந்த போக்குவரத்தை சீர் செய்வதற்கு காவலர்கள் எதுவும் முயற்சிகளை மேற்கொள்கிறார்களா?
லாவண்யா, சென்னை அடையாறு பகுதியில் தற்போது கடும் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டு வருகிறது. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மெட்ரோ பணிகள் காரணமாகவும் அதேபோன்று மழைநீர் வடிகால் பணிகள் காரணமாகவும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தற்போது சென்னை அடையாறு பகுதியில் கடந்த மெட்ரோ பணிகளானது தற்போது நடைபெற்று வருகிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருக்கின்றது. கடும் போக்குவரத்து நெரிசல் காரணமாக இந்த பகுதியில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ந்து பள்ளி மற்றும் கல்லூரிக்கு செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் அதே போன்று தங்களுடைய பொது வேலைகளுக்கு செல்லக்கூடியவர்களும் போக்குவரத்து நெரிசலால் தொடர்ந்து சிரமத்திற்கு உள்ளாகக்கூடிய ஒரு நிலைதான் இருந்து வருகிறது. தொடர்ந்து இங்க இருக்கக்கூடிய வாகன ஓட்டிகளிடையே கேட்கலாம். சார், நீங்க இந்த பகுதியில் எவ்வளவு நாள் டிராவல் பண்றீங்க? டிராபிக் எந்த அளவுக்கு இருக்கு? ஒரே மாதிரி தான் இருக்கு மேடம், ஒன்றும் சேஞ்சஸ் கிடையாது பெருசா. மேபி சேஞ்சஸ் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் வேணால் நல்லா ஆகலாம். பட் வண்டிங்க நிறைய ஜாஸ்தி ஆயிடுச்சு, அதனால அது இருக்க தான் செய்யும். தொடர்ந்து இந்த பகுதி முழுவதுமே மெட்ரோ பணிகள் காரணமாக கடும் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டு இருக்கிறது. ஒருபுறம் போக்குவரத்து காவல்துறையினரும் இந்த பகுதியில் போக்குவரத்து நெரிசலை சீர் செய்து வருகிறார்கள். இருப்பினுமே இந்த பகுதி முழுவதுமே கடும் போக்குவரத்து நெரிசலானது இருந்து வருகிறது. எனவே உடனடியாக மெட்ரோ பணிகளை முடித்து விரைந்து பணிக்கு கொண்டு வர வேண்டும் என வாகன ஓட்டிகள் அனைவருமே கோரிக்கை வைக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி லிபிகா. அடுத்ததாக ஹேமா கமிட்டி அறிக்கை கேரள திரைத்துறையில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய தாக்கம் தொடர்பாக பேச போகிறோம். ஹேமா கமிட்டி பாலியல் வன்கொடுமைகள் தொடர்பாகவும் பாலியல் சுரண்டல் தொடர்பாகவும் ஏற்படுத்தக்கூடிய கேரள திரைத்துறையில் ஏற்படுத்தக்கூடிய பாதிப்பை தான் அந்த அறிக்கையை சுட்டிக்காட்டுச்சு. ஸோ கேரள திரைத்துறை முழுக்க ஒரு குறிப்பிட்ட நபருடைய ஒரு மாஃபியா கைப்பாவையாக செயல்படுது. குறிப்பாக பெண்கள் பாலியல் சுரண்டலுக்கு உள்ளாக்கப்படுறாங்க அப்படின்ற ஒரு அறிக்கையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயங்கள் கேரள திரைத்துறையே இன்னைக்கு மிகப்பெரிய அளவுக்கு அதிர்ச்சிக்குள்ளாகியிருக்கு. கேரள திரைப்பட கலைஞர்கள் சங்கம் அந்த செயற்குழு முழுமையாக கலைக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய தலைவராக இருந்த மோகன்லால் ராஜினாமா செய்திருக்காரு. தார்மீக பொறுப்பேற்று இந்த பதவியை ராஜினாமா செய்வதாகவும் அந்த செயற்குழு கலைக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இன்னொரு காரணம் என்னன்னா, அந்த திரைத்துறையில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்கள், அந்த சங்கத்தில் இருந்த நபர்கள் மீதே குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. நேரடியாக அந்த குற்றச்சாட்டுக்கு எந்த பதிலையும் தெரிவிக்காமல் அந்த செயற்குழு கலைக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது கவனம் பெற வேண்டிய விஷயம். அதே நேரத்தில் இந்த விசாரணை குழு, கேரள அரசால் நியமிக்கப்பட்ட அந்த விசாரணை குழுவும் அவங்களுடைய விசாரணையை தொடங்கியிருக்காங்க. தொடர்ந்து புகார்கள் அதிகரித்து வரும் இருக்கு. நேற்று ஒரே நாளில் 14 புகார்கள் வந்திருக்கு. ஸோ எல்லா வாக்குமூலமும் கொடுத்தாச்சு, ஆதாரங்களும் கிடைத்தாது. இனிமேல் நடவடிக்கை என்ன அப்படின்றத பொறுத்து தான் இந்த நடிகைகள் இன்னும் பாதிக்கப்பட்டிருக்கூடிய பல பெண்கள் முன்வந்து புகார் கொடுப்பதற்கான ஒரு ஊக்கமாக இருக்கும். ஸோ வரக்கூடிய நாட்கள் இது போன்ற குற்றங்களை தடுப்பதற்கு அடிப்படையாக இருக்கும். ஸோ கேரள அரசு எப்படி இந்த விஷயத்தை சட்ட ரீதியாக கொண்டு போக போகுது அப்படின்ற எதிர்பார்ப்பு எழுந்திருக்கு. இதான் இன்னைக்கு நியூஸ் அண்ட் வியூஸ் பகுதியில் பார்த்த 2 பிரதான செய்திகள். நடிகை நமீதாவின் மனம் புண்படும்படி ஏதேனும் நடந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற தன்னிடம் இந்து சமயத்தைச் சேர்ந்தவரா என கேட்டு அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதாக நடிகை நமீதா புகார் தெரிவித்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக மதுரை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் செல்லத்துறை கோவில் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டு அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் அமைச்சர் சேகர்பாபுவுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் நமீதா புகார் தெரிவித்தது போன்று அவரிடம் நேரடியாக மதம் தொடர்பாக எந்தவித கேள்வியும் கேட்கப்படவில்லை என்றும் அவரை அழைத்து வந்த நபரிடம் மட்டுமே நமீதா இந்து மதத்தை பின்பற்றுபவரா என கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நிச்சயம் ஏதாவது அவர்கள் மனது புண்படும்படியோ அல்லது விரும்பத்தகாத அளவிற்கு சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்திருந்தாலோ அது குறித்து விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்விவகாரத்தில் நடிகை நமீதா வருத்தப்பட வேண்டாம் எனவும் அமைச்சர் சேகர்பாபு கேட்டுக்கொண்டார். புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா மீதான அவதூறு பதிவுகளுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திருச்சி எஸ்பி வருண்குமார் இடையே நாளுக்கு நாள் வார்த்தை போர் வெடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வருண்குமாரின் மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்திதா மீது சமூக ஊடகங்களில் அவதூறு பதிவுகள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வந்திதாவுக்கு ஆதரவாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய எம்பி கனிமொழி பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அருவருக்கத்தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழிச்செயல் என்று குறிப்பிட்டுள்ளார். வந்திதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் வந்திதாவின் கரம் பற்றி தன்னுடைய ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார்.
தருமபுரி, புதுக்கோட்டை நகரங்களில் பெய்த மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். தருமபுரி மாவட்டத்தில் தருமபுரி நகரம், அரசு மருத்துவக் கல்லூரி, செந்தில் நகர், பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, ஆட்சியர் அலுவலகம் உள்ளிட்ட பகுதிகளில் அரை மணி நேரம் கனமழை பெய்தது. இதனால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுக்கோட்டை நகர பகுதியில் திடீரென காற்றுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் பள்ளி கல்லூரிகளில் இருந்து வீடு திரும்பிய மாணவர்கள் மழையில் நனைந்தபடி சென்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு, புதுச்சேரியின் ஒரு சில பகுதிகளில் இன்று இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மிதமான மழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு உலக புகழ்பெற்ற வேளாங்கண்ணி பேராலயம் மின்னொடியால் ஜொலித்தது. வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய அன்னை பேராலயத்தின் ஆண்டு விழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. இதனை முன்னிட்டு பல்வேறு மாவட்டங்கள், மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் இருந்து ஏராளமானவர்கள் வேளாங்கண்ணியை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். நாளுக்கு நாள் பக்தர்களின் வருகை அதிகரித்து வருகிறது. அதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வேளாங்கண்ணி பேராலயம், நடுத்திட்டு, மாதாகுளம், பழைய வேளாங்கண்ணி, விண்மீன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு இடங்கள் மின் விளக்குகளால் ஜொலித்தது. காண்போரின் கண்களுக்கு விருந்து படைக்கும் வகையில் மின்னொடி அலங்காரம் அமைந்துள்ளது. காஞ்சிபுரத்தில் ஓய்வு பெற்ற பெண் காவல் ஆய்வாளர் சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த விவகாரத்தில் அவரது இறுதிச் சடங்கை முன்னின்று நடத்திய மதிமுக மாவட்ட செயலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணியிலிருந்து விருப்ப ஓய்வு பெற்ற கஸ்தூரி கருத்து வேறுபாடு காரணமாக கணவரிடம் விவாகரத்து பெற்று காஞ்சிபுரம் காலண்டர் தெருவில் வசித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இவரது மகன் ஜார்க்கண்டில் வேலை செய்து வரும் நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தனது வீட்டில் தலையில் காயங்களுடன் கஸ்தூரி சந்தேகத்துக்குரிய வகையில் இறந்து கிடந்தார். தகவலறிந்து சென்ற காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். இந்நிலையில் கஸ்தூரியின் 10 ஆண்டுகால நண்பரான மதிமுகவின் மாவட்ட செயலாளரும் ரியல் எஸ்டேட் தொழிலதிபருமான வளையாபதியை காவல்துறையினர் கைது செய்தனர். கஸ்தூரியின் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை விற்பதில் ஏற்பட்ட பிரச்சனையில் கொலை நடந்திருக்கலாம் என காவல்துறையினர் சந்தேகிக்கின்றனர். சிபிஐ தன்னை கைது செய்யாமல் இருக்க முன்ஜாமீன் கோரி சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு முன்னாள் ஐஜியான பொன்மாணிக்கவேல் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்துள்ளார். திருநெல்வேலி பழுவூர் சிலை கடத்தல் விவகாரத்தில் முக்கிய குற்றவாளி தீனதயாளனுடன் சேர்ந்து தன்னை பழிவாங்கும் நோக்கில் தனக்கு எதிராக பொன்மாணிக்கவேல் பொய் வழக்கு பதிவு செய்திருப்பதாக கூறி சென்னை உயர்நீதிமன்றத்தில் துணை காவல் கண்காணிப்பாளராக இருந்த காதர் பாஷா என்பவர் வழக்கு தொடர்ந்தார். இதனை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டது. இதனைத் தொடர்ந்து சென்னை பாலவாக்கத்தில் உள்ள பொன் மாணிக்கவேல் வீட்டில் அண்மையில் சிபிஐ அதிகாரிகள் ஆய்வு நடத்தினர். இந்த வழக்கு தொடர்பாக பொன் மாணிக்கவேலிடமும் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். இந்த நிலையில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பொன் மாணிக்கவேல் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். வழக்கு தொடர்பான விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பு வழங்குவேன் என்றும், எனவே இந்த வழக்கில் தனக்கு முன்ஜாமீன் வழங்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்த மனு நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன் இன்று விசாரணைக்கு வரவுள்ளது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியில் இடம்பெற்றுள்ள யானை சின்னத்தை நீக்கக் கோரி பகுஜன் சமாஜ் சார்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளிக்கப்பட்டது. தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் கட்சிக்கான கொடியை கடந்த வாரம் அறிமுகம் செய்தார். மஞ்சள் மற்றும் சிவப்பு நிறத்திலான அக்கொடியில் 2 பிளிரும் யானைகளும் இடம்பெற்றுள்ளன. இதற்கு யானை சின்னத்தை தற்போது வைத்துள்ள பகுஜன் சமாஜ் கட்சி எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. மேலும் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகளிடமும் முறையிட்டது. எனினும் அவர்கள் பதில் ஏதும் அளிக்காத நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில அலுவலக செயலாளர் தமிழ்மதி தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்துள்ளார். அதில் அரசியல் நாகரிகம் இல்லாமலும் சட்டவிரோதமாகவும் ஓர் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சியின் சின்னத்தை பயன்படுத்தி இருக்கும் நடிகர் விஜய் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவரது கொடியில் உள்ள யானை உருவத்தை அகற்ற வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டுள்ளார். நடிகை நமீதாவின் மனம் புண்படும்படி ஏதேனும் நடந்திருந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்ற தன்னிடம் இந்து சமயத்தைச் சேர்ந்தவரா என கேட்டு அதிகாரிகள் கடுமையாக நடந்து கொண்டதாக நடிகை நமீதா புகார் தெரிவித்திருந்தார். இச்சம்பவம் தொடர்பாக மதுரை மண்டல இந்து சமய அறநிலையத்துறை ஆணையர் செல்லத்துறை கோவில் அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டு அறநிலையத்துறை ஆணையர் மற்றும் அமைச்சர் சேகர்பாபுவுக்கு அறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் நமீதா புகார் தெரிவித்தது போன்று அவரிடம் நேரடியாக மதம் தொடர்பாக எந்தவித கேள்வியும் கேட்கப்படவில்லை என்றும் அவரை அழைத்து வந்த நபரிடம் மட்டுமே நமீதா இந்து மதத்தை பின்பற்றுபவரா என கேட்டு தெரிந்து கொண்டதாகவும் கூறப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் சேகர்பாபு தெரிவித்துள்ளார். நிச்சயம் ஏதாவது அவர்கள் மனது புண்படும்படியோ அல்லது விரும்பத்தகாத அளவிற்கு சட்டத்திற்கு புறம்பாக ஏதாவது நடந்திருந்தாலோ அது குறித்து விசாரித்து நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கப்படும். இவ்விவகாரத்தில் நடிகை நமீதா வருத்தப்பட வேண்டாம் எனவும் அமைச்சர் சேகர்பாபு கேட்டுக்கொண்டார்.
புதுக்கோட்டை எஸ்பி வந்திதா மீதான அவதூறு பதிவுகளுக்கு திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி எம்பி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் திருச்சி எஸ்பி வருண்குமார் இடையே நாளுக்கு நாள் வார்த்தை போர் வெடித்து வரக்கூடிய சூழ்நிலையில் வருண்குமாரின் மனைவியும் புதுக்கோட்டை எஸ்பியுமான வந்திதா மீது சமூக ஊடகங்களில் அவதூறு பதிவுகள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்நிலையில் வந்திதாவுக்கு ஆதரவாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிவேற்றக்கூடிய எம்பி கனிமொழி பெண்களை ஆபாசமாக இழிவுபடுத்துவதும் அருவருக்கத்தக்க முறையில் பிரச்சாரம் செய்வதும் எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத இழிச்செயல் என்று குறிப்பிட்டார். வந்திதா மற்றும் அவருடைய குடும்பத்தினர் மீது இணையவழி ஆபாச தாக்குதல் நடத்தி வரக்கூடிய அனைவர் மீதும் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் சக பெண்ணாகவும் சமூக அக்கறை உள்ள நபராகவும் வந்திதாவின் கரம் பற்றி தன்னுடைய ஆதரவையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் கனிமொழி குறிப்பிட்டுள்ளார்.